ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். டிப்ஸ் நம்பர் 1, தயிர் கெட்டியாக வர என்ன செய்யலாம்? நம்ம தயிருக்கு புளிக்க வைக்கிறப்ப நமக்கு சில நேரம் தயிர் தண்ணியாக இருக்கும், கெட்டியான தயிரே கிடைக்காது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கெட்டி தயிர் கிடைக்கும். பாலை நீங்கள் கொதிக்க வைக்கும்போது கொதிக்க விடாமல் கொதி வந்ததுமே அதில் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு அதை இறக்கி வைங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதில் நீங்கள் உர ஊற்றினீங்கன்னா தயிர் கெட்டியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2, பூரி உப்பி வர என்ன செய்யலாம்? 1 கப் கோதுமை மாவுடன் 1 ஸ்பூன் ரவை சேர்த்து கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு பூரி சுட்டிங்கன்னா பூரி உப்பி வரும். ரொம்ப நேரம் ஆனாலும் பூரி உப்பலாகவே இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3, என்னதான் நீங்கள் வெண்பொங்கல் செஞ்சாலும் அதோட டேஸ்ட்டு வரலையா? கவலையை விடுங்க, இனிமேல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்பொங்கல் செய்யும்போது நம்ம பாசி பருப்பையும் அரிசியையும் ஊற வச்சு பொங்கல் செய்வோம். அப்படி நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி பாசி பருப்பை வறுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பொங்கல் செஞ்சீங்கன்னா பொங்கல் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்குங்க. இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4, சாம்பாரில் புளிப்பு அதிகமான என்ன செய்யலான்னு யோசிக்கிறீங்களா? இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பாரில் புளிப்பு அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் வெங்காயத்தை எண்ணெயில் வதக்கி சேர்த்திங்கன்னா புளிப்பு சமநிலைக்கு வந்துடுங்க. இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 5, இட்லி சாம்பார் செய்யும்போது என்ன நமக்கு டேஸ்ட்டே வரலையேன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி சாம்பார் வைக்கும்போது கடைசியாட்டு மிளகு, சீரகம், வரமிளகாய், மல்லி இதையெல்லாம் நீங்கள் ஒரு வெறும் வாணலியில் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு பொடிச்சு சாம்பாரில் கலக்கி நீங்கள் இறக்குனீங்கன்னா சாம்பார் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், மணமும் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 6, என்னதான் நம்ம ரசம் வச்சாலும் ரசத்தோட டேஸ்ட்டு வரவே இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் செய்யும்போது மிளகு, சீரகம் எல்லாம் நம்ம நுணுக்கி தான் ரசம் செய்வோம். நீங்கள் அது கூடவே கொஞ்சமாக கொள்ளு சேர்த்து ரசம் செஞ்சீங்கன்னா ரசத்தோட சுவை அதிகமாக காட்டுங்க. இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 7, முட்டை வேக வைக்கும்போது சில நேரம் உடைஞ்சி மஞ்சக்கரு எல்லாம் வெளியில் வந்துடும். சில நேரம் முட்டை உடையாமல் இருந்தால் கூட தோல் உரிக்கும் போது நமக்கு சரியாக உரிக்க வராது, முட்டை நம்ம கையில் பிஞ்சு பிஞ்சு வரும். இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், முட்டை உடையாமல் சூப்பராக தோல் உரிக்க வரும். முட்டை வேக வைக்கும்போது தண்ணியில் கொஞ்சமாக ஆயிலும் கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அப்புறம் வெதுவெதுப்பான சூடு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முட்டையை தோல் உரித்து பாருங்கள், தோல் ஈஸியாக வருங்க. இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா முட்டை உடையவே உடையாது. இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 8, குக்கரில் அரிசி உதிரி உதிரியாக வரணுமா? நாம் குக்கரில் அரிசி வேக வைக்கும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அரிசி உதிரி உதிரியாக கிடைக்கும். அரிசியை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி 30 நிமிஷம் ஐஸ் வாட்டரில் ஊற விடுங்க. அதுக்கப்புறம் சமைச்சு பாருங்கள், ஒரு அரிசி கூட ஒட்டாது, உதிரி உதிரியாக கிடைக்கும். இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 9, ப்ரெட்டு சாஃப்டாக இருக்க என்ன செய்யலாம்? நீங்கள் கடையில் இருந்து வாங்கிட்டு வந்த ப்ரெட்டு சீக்கிரம் ஹார்ட் ஆகுதா? அதுக்கு ஒரு ஈஸி கிச்சன் டிப் இருக்குது. நீங்கள் ப்ரெட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸில் அடிப்பக்கத்தில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ப்ரெட்டை அடுக்கி வச்சு அதுக்கு மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு பாக்ஸை மூடி வைங்க. அப்புறம் பாருங்கள், ப்ரெட்டு ரொம்ப நாள் சாஃப்டாக இருக்கும். பெரும்பாலும் ப்ரெட்டை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா ப்ரெட்டு சாஃப்டாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 10, தேன் கெட்டியாகிடுச்சா? என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? இனிமேல் கவலையை விடுங்க. கெட்டியான தேன் பாட்டிலை வெதுவெதுப்பான தண்ணியில் 5 நிமிஷம் நீங்கள் வைங்க. சூடான தண்ணியில் வைக்கிறதால தேன் மெல்ட் ஆகும், திரும்பவும் லூஸ் ஆகிடும். டைரெக்டாக நீங்கள் ஸ்டவ்வில் சூடாக்காதீங்க, அப்படி செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டும் சத்தும் நமக்கு குறைஞ்சி போயிடும். கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த 10 கிச்சன் டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு நம்ம ஷேர் அண்ட் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.